அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு பையன் ஒரு தவறான செயல் ஒன்று செய்கிறான். அது வந்து தப்புன்னு தெரியுது, பட் இருந்தாலும் அதை வந்து செய்கிறான். செய்யும்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறான். இந்த ஒரு தவறான விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிது. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான தண்டனையும் அவன் வந்து அனுபவிச்சுட்டு மறுபடியும் அதே செயலை திரும்ப செய்கிறான். அப்படி செய்யும்போது திரும்பவும் மாட்டிக்கிறான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு தவறான விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு தடவை நம்ம அதில் வந்து மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சிட்டோம், ஆனால் பட்டுட்டோம் அப்படின்னா அப்போவே திருந்திடணும். அதாவது இனிமேல் இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது, சரியான வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் அது ஏன் நம்ம திரும்ப பண்ணுறோம்? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்.